யூடியூப்பில் நியூஸ் போட்டது எதுக்கு இந்த கேள்வி? டெய்லி நியூஸை திறந்தனா எதையாவது ஒன்றத்தை கண்டனம் தெரிவிக்கிறாரு, எதுக்காவது பதில் சொல்கிறார், எங்கேயாவது பேசியே தான் இருக்காரு. தமிழ் சினிமாவின் அரசியலில் வந்து கலைக்கு மிக பெரும் பங்கு இருக்கு. அதுல முக்கியமான பங்கு எம்.ஆர். ராதா சாரோட பங்கு நான் சொல்லுவேன். ஆதன் சினிமா பிரசன்ஸ் ட்ரிபியூட் டு நடிகவேல் எம்.ஆர். ராதா. டைட்டில் ஸ்பான்சர் ஸ்னோ கிங்டம். அசோசியேட் ஸ்பான்சர் வானரோமா. பவர்ட் பை காலேஜ் ரோட். மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். குடும்பத்தார்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னை போல ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு சீனு சார் பேசின மாதிரிலாம் சிறப்பாகவோ கோர்வையாவோ இன்ஃபர்மேஷனோ தகவலோ கொடுக்க தெரியாது. ஆனால் ஒரு நடிகனாக நான் சினிமாவுக்கு வந்து இந்த சினிமா புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் எம்.ஆர். ராதா சார் மாதிரி ஒரு நடிகன் வந்து இனி எந்த தலைமுறையும் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு நடிகர். அது எப்படி ஒரு நடிகர் வந்து ஒரு சீனில் 3 வாய்ஸில் பேச முடியும்னு எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. நான் டப்பிங்கில் பேசும்போது நான் வடி பெருசம்மா உங்களுக்கு தெரியும், அம்மா உங்களுக்கு தெரியும், சாருக்கு தெரியும், நடு லைட்டாக வாய்ஸ் மாறினா கூட வாய்ஸ் தொண்டை மாறிச்சு, தண்ணி குடிச்சுக்கோம்பாங்க, டீ குடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 3 வாய்ஸை மாற்றி ஒரு சீனை என்கேஜ் பண்ணுறது, ஒரு சீனை நடிக்கும்போது வந்து ஜென்ரலாக வந்து என்னெல்லாம் பண்ணால் அந்த சீன் வந்து என்கேஜாக மாறும். அந்த சீன் அவற்றுக்கான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும், அதில் சில வசனங்கள் எக்ஸிட் பண்ணும். அதை தாண்டி நம்ம வேறு எந்த மூமெண்ட்லாம் பண்ணி அந்த சீனை எக்ஸிட் பண்ணலாம் நமக்கு தோணும். ஆனால் இவர்கிட்ட இருந்த டெக்னிக்கே டோட்டலாக வேறு. அதில் இருக்க இவ்வளவு இலகுவாக ஒரு கேமரா முன்னாடி அவர் சலூன் கடைக்காரன் நடித்தாலும் சரி, யாராக நடித்தாலுமே சரி, என்னமோ பரம்பரையாக அந்த வேலை பார்த்துட்டே இருக்கிற மாதிரியும் அந்த வீட்டில் பல வருஷம் வாழ்கிற மாதிரியும் செய்வார். அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் படங்கள் பார்க்குறவங்களுக்கும் அந்த படத்தில் கதாபாத்திரமாக நடிக்கிறவங்களுக்கு உள்ள பெரிய வித்தியாசம்னா, எங்களுக்கு ஒரு இடத்துக்கு போய் ஒரு பொருளையோ அந்த இடத்தையோ வந்து எங்களுக்கு பழக்கப்பட்டதாக நாங்கள் பிஹேவ் பண்ணால் தான் உங்களுக்கு அது கனெக்ட் ஆகும். இல்லாட்டி நாங்கள் அதுலேருந்து விலகிட்டோன்னா நீங்கள் பார்க்கும்போது படத்துலேருந்து விலகிடுவீங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் அதை இலகுவாக பயன்படுத்துகிறோமோ, இப்போ இந்த மேடையோ எதுவாக இருந்தாலும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ இலகுவாக பயன்படுத்துகிறோமோ அதை வச்சு தான் நீங்கள் தொடர்பு அதோட கனெக்டாக மாறுவீங்க. ஆனால் அவர் பண்ணும்போது மட்டும் அந்த இடைவெளியே இருக்காது. அப்புறம் இந்த நான் பார்த்து நிறைய வேந்திருக்கேன். சில சமயம் ஷூட்டுக்கு முன்னாடி ரெஃபரன்ஸ்லாம் அவருடைய சீன்ஸ் போட்டு பார்ப்பேன், பழைய படங்கள் பாடல்கள்லாம் கேட்பேன். அப்போ எப்போயாவது மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அவரோட சீன்ஸ் எதையாவது போட்டு பார்த்தா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். இப்போ நான் ஹிந்தியில் படம் பண்ணும்போதுலாம் வந்து என்னோடய மேக்கப் மேன் சில பேர் அங்கே இருக்கிறவங்க ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்க. நான் இந்த சீன்லாம் போட்டு காமிச்சு அவர் என்ன பேசுகிறா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன் நான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் சினிமாவில் ஒருத்தர் பேசுகிறாரா, இவ்வளோ முற்போக்கு சிந்தனையாக ஒருத்தர் பேசுகிறாராங்கிறதே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். தமிழ் சினிமாவின் அரசியலில் வந்து கலைக்கு மிக பெரும் பங்கு இருக்குது. அதில் முக்கியமான பங்கு எம்.ஆர். ராதா சாரோட பங்கு நான் சொல்லுவேன். நான் ரத்த கண்ணீர் படத்தை ஒரு 10-20 முறை பார்த்துருப்பேன். அந்த ஸ்கிரிப்ட் எழுதப்பட்ட விதமாக இருக்கட்டும், அந்த கடைசி சமயத்தில் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சதாக இருக்கட்டும், ஒரு கெட்டவனுக்கு செலவைங்க, நல்லவனுக்கு மட்டும் செலவு வச்சுட்டே இருக்கும். ஆனால் ஒரு கெட்டவனுக்கு செலவைங்க, இவனை மாதிரி வாழக்கூடாதுன்னு செலவைங்கன்ற ஒரு சிந்தனை வந்து அவ்வளோ கிரேட்டஸ்ட் தாட். அது அவ்வளோ சாதாரணமாக வரக்கூடிய சிந்தனை கிடையாது. அது எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள்னு யாராவது ஒரு நல்லா ஃபார் எக்ஸாம்பிள் காந்தியை போல், ஃபார் எக்ஸாம்பிள் நேருவை போல் அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனால் தப்பான பாதையில் தப்பான வேலை செஞ்சால் ஒருத்தோட நிலை என்னவா மாறும், அவனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவனோட கதைகளை ஊருக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த சிந்தனைலாம் கிரேட்டஸ்ட் தாட்டு. அப்புறம் இந்த நான் மாமா மாப்பிள்ளை அதெல்லாம் வந்து பல சமயம் நான் வச்சு பார்ப்பேன். லிப்பு எங்கேயாவது மாறுதா, லிப்பு எங்கேயாவது விடுறாரான்னு பார்ப்பேன். அது எப்படி அவர் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த குஷியில் குதிச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதை அவர் ரசிக்கிற விதம் பாடுற விதம்லாம் வந்து பிரமாதம். நான் வந்து மயங்கியிருக்கேன். எத்தனை முறை பார்த்தாலுமே வந்து அவருடைய படங்களுக்கோ அவருடைய வசனங்களுக்கோ அவருடைய பர்ஃபார்மன்ஸுக்கோ வயசே ஆகாது. இன்னும் எத்தனை தலைமுறை வந்தாலும் அவங்க பார்த்து கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கிரேட்டஸ்ட் பர்சனை பற்றி பேசுகிறதுக்கான சந்தர்ப்பம் என் வாழ்க்கையில் அமைந்ததுக்கு மிக நன்றி. இங்கே வந்து கலந்துக்கிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் அப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன், கிளம்புறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் விஜய் சேதுபதி சார். ஒன் செகண்ட், ஆதன் சினிமாஸ் வழங்கக்கூடிய மொமெண்டோவை வழங்க
சார் இப்போ ஸ்டேஜ்ல 2 ஆர்டிஸ்டும் இருக்கிறாங்க. 2 ஆர்டிஸ்ட்ல யாராவது படம் வச்சு எடுக்கிறதுக்கு ஐடியா இருக்கா உங்களுக்கு? டிவியில் ஷோ யூடியூப்ல வியூஸ் கூட்டுறதுக்கு எதுக்கு இந்த கேள்வி? ஆனால் தயவு செஞ்சு பதில் சொல்லாதுங்க. தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. இன்னும் அவங்க சொல்லவே இல்லையே. சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிப்போம் சார். அண்ணா நீங்கள் அரசியல் பணிகளை யார் தான் பார்க்குறது? டெய்லி நியூஸை திறந்தனா எதையாவது ஒன்று கண்டனம் தெரிவிக்கிறாரு, எதுக்காவது பதில் சொல்கிறாரு, எங்கேயாவது பேசியே தான் இருக்காரு. அவர் அதை விட்டுட்டு வந்து ஆக்ஷன் கட்டெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கணும்? நான் டெய்லி நியூஸில் வர்றாருல, அந்த வேலையே அவருக்கு அதிகமாக இருக்கும். நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. சொல்கிறா பாண்டியா அண்ணே, கேபி பொங்கல்ண்ணே, பரவாயில்லடா, பொங்கலுக்கு இனிஷியல்லாம் வச்சாங்களா இப்போ? ஆடாடாடாடா இல்லை, நான் அனுமதி வாங்கினது தூக்கு மேடை நாடகம், தூக்க ரத்து பண்ணிட்டோம், இப்போ வெறும் மேடை நாடகம் நடக்கிறது என்று ஏதாவது ஒரு வம்பை எழுப்பார். பல பேர் கழக தலைவர்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான கழக தலைவராக திரு எம்.ஆர். ராதா அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. எனக்கு சீமானுக்கு ஒரே விஷயத்துல தான் சண்டை. அதாவது தெலுங்காரன்னு சொல்லிட்டார், வந்தேரிகள்னு சொல்லிட்டார். 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போ சோறு கிடைக்கதா பாரு. 3000 ஆண்டுக்கு முன்னாடி ஏன்டா கதைக்கு போறீங்க? இதெல்லாம் நான் சொல்லுவேன். நாம எல்லாரும் ஒன்னா நிற்போம். நாங்க தான் கொஞ்சம் முன்னாடி நிற்போம். உங்க அம்மா அழகானவன் சொல்லு, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. எங்க அம்மா அசிங்கம்னு சொல்லாத, செருப்ப கழட்டி அடிச்சுங்க. Adan Cinema presents tribute to Nadigavel M.R. Radha. Title sponsor Snow Kingdom. Associate sponsor Vanorama. Powered by College Road.